லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்திலேங்க சிம்ம லக்னமாக வந்து லக்னத்திற்கு 5ல் சனி இருக்கலாமா? இது கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. சிம்ம லக்னமாக வந்து 5ல் சனி அப்படிங்கிறப்போ சிம்ம லக்னத்திற்கு அவர் 6-7 கூடியவராக வந்து விடுவார். அவங்க பிறந்த டேட் பார்த்தீங்கன்னா 6/9/2018 கணக்குப்படி பிறக்கும்பொழுது 6/9/2018 26/10/2025 வரைக்கும் குரு திசை. பிறக்கும் பொழுது குரு திசை சுக்கிர புத்தி. 26/10/2025 குரு திசை முடிஞ்சு சனி திசை 26/10/2025 சனி திசை ஆகும். அவங்க கிரக நிலைப்படி பார்த்தீங்கன்னா 6/9ங்கிறப்ப ஆவணி மாசமாக வந்துடுது. ஆவணி மாசம் அப்படிங்கிறப்போ சிம்மத்தில் சூரியன் லக்னம் சிம்ம லக்னமும் சிம்மம். லக்னத்திலே சூரியனும் புதனும் 2ஆம் வீட்டில் யாரும் இல்லை, 3ஆம் வீட்டில் துலாத்தில் குருவும் சுக்கிரனும், 4ல் யாரும் இல்லை, 5ல் சனி வக்ரம், 6ல் செவ்வாயும் கேதுவும். அடுத்தபடியாக 7ல் யாரும் இல்லை, 8ல் யாரும் இல்லை, 9ல் யாரும் இல்லை, 10ல் யாரும் இல்லை, 11ல் சந்திரன் புனர்பூசம் 3ஆம் பாதம், 12ஆம் வீட்டில் ராகு மந்தி. இப்படி வரும் பொழுது இப்போ இவங்க ஜாதகத்தில் கேட்குறது என்னன்னு சனி திசை பொதுவாக நடக்குது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் பொதுவாக இப்போது சனி 5ல் இருக்கிறதுனால என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். சிம்ம லக்னத்திற்கு 6-7 குடையவராக வந்து 6க்கு 12ஆம் வீடாக 5 வந்துவிடும். அப்போது 6ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடான 5ல் சனி மறைவது அப்படி ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல நிலைமை தான். இருந்தாலும் அந்த பூர்வ புண்ணியத்துக்கு எடுப்பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஆனால் இவர் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 6-குடையவர் 6ஆம் வீட்டை பார்க்காமல் 8-குடையவர் 8ஆம் வீட்டை பார்க்காமல் இருந்தாலே ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். அப்படிதான் நம்ம எடுக்கணும், அதுதான் உண்மை. இப்படி வருமா இவர் 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை. முதல்ல நம்ம இப்படி பார்க்கணும், அவர் 6ஆம் வீட்டை பார்க்கிறாரா, 6ஆம் வீட்டோட சம்பந்தம் கொள்றாரான்னு நம்ம பார்க்கணும். 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை அப்படிங்கிறப்ப அவர் முதல்ல 50% வந்து கெடுதல் பண்ண மாட்டார். இப்படி தான் வரணும், சயின்ஸ் வந்து இப்படி தான் வரும். அதுக்காக பாவக்கிரகம்னாலே கெடுதல் தான் பண்ணிடுவோம், சுபக்கிரகம்னாலே நல்லது பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சுபக்கிரகங்கள் எத்தனை பேருக்கு கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் திசைகள் வந்து நல்லா இருந்திருக்கு இப்படி நம்ம பார்க்க முடியாது. 6-குடையவரா 8-குடையவரா இப்படி தான் பார்க்கணும். அது சுபக்கிரகமாக இருக்கட்டும் பாவக்கிரகமாக இருக்கட்டும் அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல 6ஆ 8ஆ அவங்களுக்கு. இப்போ இவர் 6-குடையவர், 6க்கு 12ஆம் வீட்டில் 5ல் மறைந்திருக்கிறார். அப்போது 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாத 50% குறைஞ்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக இவர் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் சந்திரனின் பார்வையை வாங்கியிருக்கிறார் சனி. அப்படிங்கிறப்போ சனி ஓரளவுக்கு சுபத்துவமாக தான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, குருவும் சுக்கிரனும் 3ஆம் வீட்டில் இருந்து இந்த குரு 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக சந்திரனை குரு பார்த்து அந்த சந்திரன் சனியை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்படிங்கிறப்போ அந்த சனியுடைய கெடு பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது தான், நல்ல பலன்கள் தான் இருக்கும். என்ன அப்படின்னா சின்ன வயசில் வர்றதுனால சனி திசையில் சுய புத்தி மட்டும் அவங்களுக்கு ஞாபக மறதி, சோம்பேறித்தனம், அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது படிப்பில் இதில் கவனம் இல்லாத சூழ்நிலையை 2025லேருந்து 2028 வரைக்கும் 3 வருஷம் பண்ணோம். சுய புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த திசை நல்லாதாக இருக்கும். 5ல் சனி இருந்தாலும் அந்த சனியை யாரும் பார்க்கல. முதல்ல அதை எடுத்துக்கணும், சனியை யாரும் பார்க்கல. இப்படி பார்த்தாலும் சந்திரன் தான் பார்க்குறாரு, சுபக்கிரகத்தை பார்க்குறாரு. 6ஆம் அதிபதியை 12ஆம் அதிபதி பார்க்கிறார். இப்படி வச்சுக்கலாம், 6ஆம் அதிபதியை 12ஆம் அதிபதி பார்க்கிறார். 12ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரா, இல்லை 6ஆம் அதிபதி கெட்டு, அதையும் பார்க்கணும். 6ஆம் அதிபதி வக்ரம் ஆகிவிட்டாலும் அந்த வீடு யாரோட வீடுங்க, தனுசுல இருக்கிறார். அந்த தனுசு வீட்டு அதிபதியான குரு நல்ல நிலைமையில இருந்து 3ஆம் வீட்டில் இருந்து அவர் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அந்த 9ஆம் வீட்டை 5ஆம் அதிபதி பார்ப்பது ஒரு யோகம். அதுக்கு அடுத்தபடியாக லக்னாதிபதி லக்னத்திலேயே இன்னொரு சுபக்கிரகமான புதனோட இருக்கிறது அம்சமான அமைப்பு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 1-2 குடையவர்கள் இணைந்து 1லோ 2லோ இருக்கலாம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சிம்ம லக்னத்திற்கு 1 குடையவர் சூரியனும் 2 குடையவர் புதனும் சேர்ந்து லக்னத்தில் இருப்பது புதன் திக்பலம் அடைவார். அதுக்கு அடுத்தபடியாக நட்பு கிரகமான சூரியனோடு இருக்கும்போது புதன் நல்ல பவர் ஆகிடுவார். அப்போது 2ஆம் வீடும் வலுப்பெறுகிறது, லக்னமும் வலுப்பெறுகிறது, 9ஆம் வீடும் வலுப்பெறுகிறது. 9ஆம் வீடு வலுப்பெறுவதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம்,
நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, சிம்ம லக்னத்திற்கு 9 கூடியவர் 6ல் இருந்து மறைவது யோகம் என்று. இது மாதிரி இவர் செவ்வாய் கேதுவோட சேர்ந்து 6ல் மறைஞ்சிருக்காரு. அம்சமான அமைப்பு. அப்படி அமைஞ்சிருக்கும் போது நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். இப்படி இருக்கும்போது இந்த சனி திசை இவங்களுக்கு நல்லதை தாங்க பண்ணும், கெடுபலன்கள் இருக்காது. குருவும் சுக்கிரனும் 3ல் இருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு யோக அமைப்பு. அதே 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 6ல் இருந்து 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதும் ஒரு யோகம், அதுவும் யோகம். அதுக்கு அடுத்தபடியாக லக்னாதிபதி வலுவா இருக்கிறார். லக்னத்துல வலுவா இருக்கார். உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வகையில வேலைகள் அமைவது, அரசு பொறுப்புகள்ல வர்றது, இதெல்லாம் வந்து சனி திசை முடிஞ்சு புதன் திசை வர்றதுக்குள்ளே பெரிய அமைப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் கேட்டீங்கன்னா, சனியே இப்போ வந்து சுய புத்தியை தவிர 3 வருஷம் தவிர மீது எல்லாமே நல்லது பண்ணுவாருன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியாக புதன் திக்பலம். அப்போ அவரும் ரொம்ப நல்ல யோக அமைப்புகளை தான் கொடுப்பார் அப்படிங்கிறதும். இப்போ நம்ம வந்து கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கலாம். எப்படி அதையும் பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தமம் அடைகிறார். சுபகிரகமான சந்திரன் வர்க்கோத்தமம் அடைந்து அதே மிதனத்தில் நவம்சத்தில் இருப்பது, உடல் காரகனான சந்திரன் நல்ல வலுப்பெற்று இருப்பது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சனி பார்க்குறாருங்க, இந்த இடத்துல சந்திரனுக்கு குருவோட பவர் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ சந்திரன் வலுவாக இருப்பார். அப்படிங்கிறப்போ சனியினுடைய பார்வை வந்து அந்த அளவுக்கு கெடுபலங்க இருக்காது. ஏனென்றால் அதுலேயும் திருப்பி சொல்லணும், அவர் 6க்குடையவர் 6ஐ பார்க்கவில்லை, அதையும் எடுத்துக்கணும். அப்போதான் நம்ம அடுத்த முடிவுக்கு வர முடியும். 6க்குடையவர் 6ஐ பார்க்காம இருக்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. அவர் 6ஆம் வீட்டை பார்க்காமல் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்புறம் 11ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பஸ்தானத்துல பிரச்சனை வரும். அப்படின்னா 5ல் சனி இருந்தாலே 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்த்து விடுவார். அப்படி பார்க்கும் பொழுது பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதே சமயம் அந்த 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் வலுப்பெற்று திக்பலம் அடைஞ்சிருக்காரு இல்லைங்க. அப்போ அது ஒரு பெரிய கெடுதல்களை 2ஆம் வீட்டுக்கு செய்யாது அப்படிங்கிறது தான். அதே சமயம் அந்த சனியும் சுபக்கிரகத்தின் பார்வையை வாங்கி, குருவனுடைய பார்வையை சந்திரன் வாங்கி, சந்திரனே திருப்பி சனியை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. இப்போ அந்த கிரக அமைப்பு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல சூரியனும் புதனும், 3ல் குருவும் சுக்கிரனும், 5ல் சனி வக்ரம், 6ல் செவ்வாய் கேது, 11ல் சந்திரன், 12ல் ராகு. இப்போ ஏற்றுக்கோங்க, இப்போ குரு திசைக்கு அடுத்து இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்குன்னா, இந்த சனிக்கு பாருங்க, நான் சொன்ன மாதிரி குரு 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். அந்த குருவின் பார்வையை வாங்கிய சந்திரன், முதல்ல அதை பார்த்துக்கணும், குருவின் பார்வையை வாங்கிய சந்திரன் சனியை பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த சனி நன்மைகளை தாங்க செஞ்சாகணும். ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், 6க்கு 12ல் மறைந்து 7ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப 7ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வையும் கிடைக்கிறது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். பாருங்க, சனியின் பார்வையும் 7ஆம் வீட்டுக்கு கிடைக்குது, குருவின் பார்வையும் 5ஆம் பார்வையாக கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அம்சமா இருக்கும். அப்போ வரக்கூடிய அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறவர்கள் மூலமாகவும் நல்ல யோக அமைப்புகள் இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி பாருங்க, 4 கூடிய முக்கியமான யோகக்காரன் யாருங்க? சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 9 கூடியவர் 6ல் மறைந்து, பாவக்கிரகமான செவ்வாய் 6ல் மறைந்து கேதுவோட சேர்ந்து சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு யோகம். அப்ப செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருந்து 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை தான் வீட்டை பார்க்கிறார். யோகாதிபதி பார்க்கலாம், இந்த இடத்தில் யோகாதிபதி பார்க்கலாம். 9ஆம் வீட்டை செவ்வாயும் பார்க்கிறார். யாரு? 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் அதிபதியான குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அம்சமான அமைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியா இந்த 9ஆம் அதிபதி 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்து லக்னாதிபதியையும் பார்க்கிறார். இது நல்ல அமைப்பு. எப்படிங்க அந்த செவ்வாய் பார்க்கறது யோகம் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு யோகம் ஒரு பாயிண்ட், பாவ கிரகமாக இருந்து பார்க்கலாமாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவர் பாவ கிரகமாக இருந்தாலும் நல்ல இடத்த போய் மறைஞ்சு பார்க்கறது யோகம். அப்படிங்கிறப்ப இவர் மறைஞ்சிட்டு பார்க்கும்போது யோகம், நல்ல யோகம். அப்படிங்கிறப்ப செவ்வாய் சூரியனை பார்க்கலாம். அப்போ 9ஆம் வீட்டை பார்க்கலாம். இந்த 9ஆம் வீட்டை 5ஆம் அதிபதி பார்ப்பதும் ஆக மொத்தத்துல 1, 5, 9 நல்ல நிலைமைக்கு வந்துருச்சுங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு யோகம் தான். சனி திசை சுய புத்திக்கு அடுத்து வர புத்திகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க, லக்னத்தில் திக்பலம் பெற்ற புதனின் திசை. அந்த புதன் இருக்கு வீட்டதிபதி ஆட்சி. இந்த இடத்துல சூரியனால பாதிக்கப்பட்டிருப்பாரா அப்படின்னா அவர் நண்பர் தான், பெரிய கேடு பலன்கள் இருக்காது. அதனால இந்த புதன் திசையும்
சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது புதன் திசை, சனி திசை, புதன் திசை. அதுக்கு அடுத்தது கேது திசை. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, கேது திசை சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளவு யோகத்தையும் கொடுக்கும். அதுக்கு அடுத்துதான் சுக்கிர திசை வரும். சுக்கிரன் வந்தாலுமே அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் குருவினோட சேர்ந்து இருந்தாலும் இந்த இடத்துல 6, 8ங்கிற கணக்கெல்லாம் வராது. இந்த இடத்துல 8ஆம் அதிபதி 8க்கு 8இல் மறைகிறார். வந்துச்சுங்களா கணக்கு? 8ஆம் அதிபதி குரு 8க்கு 8இல் மறைகிறார். அந்த வீட்டை பார்க்கவில்லை, நம்ம அதை பார்க்கணும். 8ஆம் வீட்டை பார்க்காமல் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆக மொத்தத்துல இப்ப இந்த குருவும் கெடுதல் பட மாட்டார். யாரு குடையவருங்க? 6 குடையவர், 6க்கு 12ஆம் வீட்டில் சனியும் இங்க மஞ்சள மறைஞ்சு 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை. அதே மாதிரி 8ஆம் அதிபதியான குரு 8ஆம் வீட்டுக்கு 8இல் மறைந்து 8ஆம் வீட்டை பார்க்க. இப்படி வரணும் கிரக அமைப்பு வந்துருக்கு. அப்படி வரும்போது கெடுபலன்கள் இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம சொல்றது இதுன்னா 6, 8 அவங்க அந்த வீட்டை பார்க்காம வேற இடத்துல இருந்து பண்ணா அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா யோகாதிபதி பாருங்க, பாவக்கரகன் நம்ம பேசுவோம், அவர் போய் 6ல் மறைஞ்சு யோகத்தை கொடுத்துருவார். இப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்துல வரும் பாருங்க, இந்த செவ்வாய் உச்சம் அடைஞ்சா அந்த வீட்டு அதிபதி அவருக்கு நட்பாய் விடுவார்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கு சனி நட்பா தான் வருவார். ஏன்னா அவர் வீட்டில தான் போய் உச்சம் அடைஞ்சு அங்க இருக்கிறாரு, கேது கூட இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாய்க்கும் சனியோட பகைத்தன்மை இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாயும் சனியும் சம்பந்தப்படலை, தனித்தனியா தான் இருக்காங்க. செவ்வாய் சனியை பார்க்கல, சனி செவ்வாயை பார்க்கல, அவங்கவுங்க தனித்தனி ட்ராக்ல இருக்காங்க. இந்த சனியும் நல்ல நிலைமையில இருக்காரு, வடிகட்டப்பட்டு கெட்ட 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 அமைப்புகள்லாம் இல்லாம நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் அவரு சனி இருக்காரு. சரிங்க, 5ல இருக்கலாமா? அந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். 5ல இருக்கலாமா அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி, அதாவது அவரால் மற்ற கிரகங்களால பாதிக்கப்படாமல் இருக்கும்போது இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது இவங்க முன்னோர்களுக்கு உள்ள பரிகாரங்கள் இதெல்லாம் இவங்க பொதுவாகவே ஒரு வயசுக்கு மேல பண்றது நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கும். இல்லையா, இவங்க வயசானவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் உதவி பண்றது இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா நல்லா, ரொம்ப நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும். அதுலேயே முக்கியமான விஷயம் பாருங்க, லக்னாதிபதினு நல்ல விளக்கு கிடவே இல்லை. இந்த சூரியனை வேற யாராச்சும் பார்க்குறாங்களா? செவ்வாய் தான் பார்க்கணும். கேதுவோட சேர்ந்து யோகாதிபதி தான் பார்க்குறாங்க, தப்பு இல்லை. சனி பார்க்கலாம். அப்போ அப்பா மகன் அப்படிங்கிறதுல எல்லாம் பிரச்சனையும் வராது. இன்னொன்று, அரசு சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் நல்ல யோக அமைப்புகள் இவங்களுக்கு வரும். ஏனென்றால் லக்னத்தில் சூரியன், 10க்கு தொடர்ந்து திசைகளும் நல்லா வரணும் அடிக்கடி சொல்லுவேன் நான். சனி திசை முடிஞ்சா புதன் திசையும் நல்லது, திக்பலம் பெற்ற திசை அதுவும் நல்லா இருக்கு, கேதுவும் நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த யோக அமைப்புகளை அது கொடுத்து விடும் அப்படிங்கிறதா. இப்போ 5ல சனி இருந்தா கெடுபலன்கள் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். பாவக்கிரகங்களுடைய இல்லாமல் அந்த சனிக்கு சுபகிரகத்துடைய பார்வை பெற்று அவர் தனிப்பட்ட முறையில் இருந்துட்டாரு, அவர் 6க்கு மறைஞ்சிட்டாரு அப்படின்னாலே போதுங்க, அவர் நன்மைகளை செய்வார். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க.